அன்னைக்கு சனாதனத்தையே சங்கில ஏறி டாக்குன்னு விதிச்சவரு. இங்க இன்னைக்கு கூட ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டுல ஆபீஸ்ல ரைடு, இந்த அம்பேத்கர் திடல் ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஒரு எட்டு வந்துட்டு போ, ஒரு எட்டு வந்துட்டு போ, தாய்மன் ஆபீஸ் ஒரு எட்டு வந்துட்டு போ. வந்துருவ போயிருவியான்னு எனக்கு தெரியல, பொலிட்டிக்கலா சொல்றேன். இல்ல அது காலாப்பட சீன் தான். நீ உள்ள வந்துடலாம், உட்கார்றா, போறதுக்கு முன்னாடி என்னை கேட்டுதான்டா போகணும் அப்படின்னு உட்கார வைக்கணும். அங்க அந்த பயம் இருக்கிறதுனாலதான் வர்றதே இல்ல. இல்ல நீ வந்தாலும் ஒண்ணு எடுக்க முடியாது. நீ அங்க வந்தேன்னா எங்க தொண்டர்கள் 100 பேரை பார்க்கலாம், அதோட சேர்ந்து எழுச்சி தமிழரை தரிசிக்கலாம், வேற ஒண்ணும் கிடைக்காது. இன்னொன்னு பண்ணலாம், தலைவரோட ஷூ இருக்கு, அதை அது ஈஸியா பண்ணிடுவாங்க. இவ்வளவுதானா? ஐயோ அவர் வெளியே கலட்ட மாட்டாரே, காலையில போட்டுருப்பாரு, பரவாயில்ல காலோட சேர்த்து எடுத்துருவாங்க. இல்லை இல்லை, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அம்மா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்களாம். சதர்ன் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில இருந்து சீமான் யாருன்னு கேட்டாங்களாம், முக்கியமான தலைவர்ல அவர் யாருன்னு கேட்டாங்களாம். அது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும், வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கல்ல, என்னடா இது ஒரு வாட்டி கூட டெபாசிட் வாங்கல, ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல, ஆடு மாடுகிட்ட ஒரு மனுஷன் பேசுறான், இன்னமும் அரசியல் எப்படி நிற்கிறான். என்னன்னா தமிழ் தேசம். நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் நடைபயணம்னு எழுச்சி தமிழர் கிராமங்கள் தோறும் போய் ஈழ பிரச்சனையை பேசி, அப்படிதான் தமிழ்நாட்டில் ஈழ பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதோட அறுவடை இப்போ யார் பண்ணிட்டு இருக்கா? அந்த டைம்ல ரீல்ஸ் போட்ட ஒரு ஆள் பொண்டாட்டி, நான் கேடு கட்ட வேண்டி ரீல்ஸ் போட்டிருந்த ஒரு ஆள் தமிழ் தேசியம் பேசுறது, ஏணி வச்சு மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரி ஆச்சரியக்கூடிய விஷயம் பண்றதுனால சதர்ன் கலிஃபோர்னியால இருந்து வந்து கேட்டிருக்காங்க யார் இவருன்னு. அதாவது தொடர்ந்து நான் ஒரு தகவல் சொல்லுவார், இலங்கை தமிழர்களை பட்டின்னு கூப்பிடுவாங்களா அங்க, தலைவர் பிரபாகரனுக்கு அப்புறம் அவங்கள புலிகள்னு கூப்பிட்டாங்களாம். அதே போலதான் இங்க ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி பேர் வச்சு கூப்பிடுறது, அவனே இவனன் கூப்பிடுறது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அங்க பார் சிறுத்தை வருது, அவங்க சிறுத்தை அப்படின்னு சிறுத்தைன்னு பேச வச்சது, சிறுத்தைன்னு சொல்ல வச்சது தலைவர் எழுச்சி தமிழர் தான். இல்ல அது ஏன் அது வருது அப்படின்னா, நம்ம இந்த அரங்கத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தோழர்கள் 2 பேர்கிட்ட வெளியே பேசிக்கிட்டு இருந்தோம். எதேச்சியா அவங்க அந்த தோழர்கள் நம்மளை பார்த்துட்டு, உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி தோழர், சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளும் அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ண போது ரொம்ப நேரமா அவரு பேரை நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேரை கேட்கறதுக்காக கொஞ்சம் தலையை திருப்பும் போது அவருடைய பாக்கெட்ல வந்து ஒரு பேனா, அந்த பேனால வந்து ஒரு அட்வொகேட் சிம்பிள் இருந்தது. அந்த தோழர்கிட்ட உங்களுடைய பேர் என்ன தோழர் அப்படின்னு கேட்குறேன். ஆகாஷ் அப்படின்னாரு. எங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க தோழர்னு கேட்டேன். ஏன்னா பாக்கெட்ல தான் நம்ம சிம்பிள் பார்த்துட்டோம்ல, ப்ராக்டிஸ் பண்றது எங்க? சுப்ரீம் கோர்ட்ல. பக்கத்துல ஒருத்தர் நின்னார், அவர் பேர் வந்து புருனேஷ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன். நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிஆர் யூனிவர்சிட்டியில லா படிச்சுட்டு இருக்கேன் தோழர் அப்படின்னாரு. அப்படியா, 2 பேரும் ஒரே இடத்துல தானா? 2 பேர் இல்ல தோழர், எங்க ஊர்ல இருந்து மட்டும் நாங்களே 6 பேர் அங்க படிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எழுச்சி தமிழர் மட்டுமல்ல, எழுச்சி தமிழரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமுறையே படிக்க வைப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அர்ப்பணிப்பை இந்தியாவில் வேறு எந்த தலித் தலைவரும் செய்தது கிடையாது. இந்தியாவில் வேறு எந்த பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சேர்ந்தவர்களும் இப்படி செய்தது கிடையாது. எழுச்சி தமிழரை பின்பற்றுபவர்கள் இப்படி செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் எழுச்சி தமிழரை வெறும் அடையாளமாக பார்ப்பவர்கள் அல்ல, அம்பேத்கரை வெறும் புகைப்படமாக பார்ப்பவர்கள் அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை வெறும் காகிதங்கள் நிரம்பிய புத்தகங்களாக பார்ப்பவர்கள் அல்ல, அவர்களை தத்துவங்களாக பார்ப்பவர்கள், கொள்கையாக பார்ப்பவர்கள், அந்த கோட்பாட்டின் வழியில் நடப்பவர்கள். அதனால் தான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள், வெறும் சிறுத்தைகள் அல்ல, விடுதலை சிறுத்தைகள். எதிலிருந்தெல்லாம் விடுதலை? இந்த சாதியிலிருந்து விடுதலை, இந்த மதத்திலிருந்து விடுதலை, இந்த சனாதனத்திலிருந்து விடுதலை, யாரெல்லாம் என்னை ஒடுக்குமுறை செய்கிறானோ அது அத்தனையிலிருந்தும் விடுதலை, பொருளாதாரத்தில் விடுதலை, அத்தனையிலும் விடுதலை பேசுகின்ற தலைவர். அதிகாரத்தில் இங்கு யாரெல்லாம் அதிகாரத்திலிருந்து நம்மை ஒடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கும் ஒரு கட்சி, அந்த தோழர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னதுதான், நான் பேரே சொல்லல, புதுசா அந்த கட்சி பொறுப்பு போட்டிருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் எல்லா பேரும் ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை சாதி, ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள். அதுல துணை அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேரும் தலித் மக்கள். ஏன் இப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, இவன் தான் ரோட்ல போய் வேலை பார்ப்பான், இவன் தான் 4 பேரை கூட்டிட்டு வருவான், அப்ப இவன் அதிகாரம் செலுத்துவதற்கு ஆண்ட சாதிக்காரன் தான் அதிகாரம் செலுத்துற இடத்துல இருக்கணும்னு ஒரு கட்சியை கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒருவனை
எப்படி எழுச்சி தமிழரோடு ஒப்பிட முடியும்? இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே நான் ஒரு நியூஸ் விவாதத்தில் தான் குறிப்பிட்டேன். என்னிடம் கேட்டார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஏன் எழுச்சி தமிழர் கூட்டணி வைக்க கூடாது என்று கேட்டார்கள். நான் சொல்லட்டுமா? முடிச்சுறேன். இல்ல, நல்ல கவுண்டர், நல்லா இருக்கும் ப்ளீஸ். இது இருந்தாலும் ஒரு பஞ்சு இந்த நல்லா இருக்கு சொல்லியிருந்தது. சரி, ஏன் கூட்டணி வைக்கலனாக்கா எங்களுக்கு குனிய தெரியாது. நாங்கள் தலை நிமிர்ந்து 64 வருடங்களாக 64 வருடங்களாக தலை நிமிர்ந்து நாங்க திரும்பவும் போய் தலை குனியணுமா? இல்ல ஒரு பஞ்சா. அப்ப சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அறிந்த தலைவர் மட்டுமல்ல, அவர்கள் பேசுகின்ற தலைவர் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இவர் நம்முடைய மேடைக்கு வந்துவிட மாட்டாரா, இவர் வந்துவிட்டால் அம்பேத்கரை நாம் சொந்தம் கொண்டாடி விடலாமே, இவர் வந்துவிட்டால் தலித் மக்களுக்கான அடையாளமாக இவரை நாம் காட்டிக் கொள்ளலாமே என்று காத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு தேசிய தலைவர். நீ வெறும் மாவட்ட செயலாளர், உன்னோடு கூட்டணி வைக்க அவர் வர வேண்டியதில்லை, அவரோடு கூட்டணி வைக்க உனக்கு இன்று அருகதை இல்லை. உன்னை தகுதிப்பட்டவராக மாற்றிக்கொண்டு நீ அந்த இடத்திற்கு வர ஆசைப்படலாமே தவிர, நீ இருக்கும் இடம் வேறு, அவர் இருக்கும் இடம் வேறு. அவர் நாடாளுமன்றத்தை இழுத்து செல்லும் தேர், நீ இருப்பது சேர். நீங்க ஒரு மாதிரி மேட்ச் ஆகும். இல்ல, நீங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவு சீரியஸ் இல்ல அது. தமிழ்நாடே திருப்பி போட்ட கேஸ் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ். நீங்க ரொம்ப சீரியஸா பேசுறீங்க. மேடையில் அவர் பேசுறாரு, ஜெயராஜ் இல்லையா ஜெபராஜா. ஐயா சாமி, அப்படியேப்பட்ட ஆளை பத்தி சீரியஸா பேசுறது அனாவசியம். இல்ல, எழுச்சி தமிழரோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு. எழுச்சி தமிழர் போல களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, குரலற்றவர்களின் குரலாக வேர்வை சிந்தி எந்நேரமும் தொண்டர் படைசூழ ஏதாவது ஒரு இடத்தில் களத்தில் நின்று கொண்டே இருக்கக்கூடிய சூழல் யாராவது கூட்டணி வைக்கணும்னு வரக்கூடியவர்களுக்கு இருக்கா? அது எல்லாத்தையும் விட சித்தப்பா பழனிசாமி அவர்கள் பாஜகவை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம எழுச்சி தமிழரை கூட்டணிக்கு கூப்பிடுறாருன்னா அந்த மூளை வடியுதுன்னு நினைக்கிறேன். எங்க இந்த மூளை இருக்குன்னு எனக்கு தெரியல. காணோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இருந்தா தானங்கயா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஐயா, பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க. இருந்தா தானே தொலைஞ்சு போகுது. ஆமா, இதுல இந்த மதச்சார்பின்மை அப்படின்றதுல அண்ணல் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பார். அவருடைய வால்யூம் 14ல ஹிந்து கோட் பில் பற்றி பேசும் பொழுது செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுவது என்ன அப்படின்னா, செக்குலரிசம் டஸ் நாட் மீன் தட் we can abolish religion. மதசார்பின்மை என்பது ஒரு மதத்தை அழிப்பது அல்ல. It does not mean that we shall not take into consideration the religious sentiments of the people. அதே நேரத்தில் மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளை பற்றி அரசு கவலைப்படவே தேவையில்லையா என்றால் கவலைப்பட தேவை இருக்கிறது. All that a secular state means is that this parliament shall not be competent to impose any particular religion upon the rest of the people. எந்த ஒரு மதத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களின் மீது இந்த நாடாளுமன்றத்திற்கு திணிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று பேசியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதேதான் நாமும் சொல்லுகிறோம். இந்தியா என்கின்ற நாட்டின் மீது இந்து மதத்தை பூசாதே, இந்து மதத்தை பூசுகிறேன் என்கின்ற பெயரில் சனாதனத்தை பூசாதே, பூசினால் என்ன செய்வாய் என்று கேட்டார்கள் 2014. பூசினால் கொளுத்துவேன் என்று இந்தியாவில் மனுநீதி புத்தகத்தை தீட்டு கொளுத்துகின்ற அந்த துணிச்சல், அந்த தைரியம் சமகாலத்தில் இவர் ஒருவருக்குத்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லை. சாதி வெறி பிடித்த நாட்டில் ஊரை விட்டு வாழ்ந்தோம் பேட்டில், மூச்சும் தீட்டு ஆனது காற்றில், நிமிர்ந்து நடக்க முடியாத ரோட்டில், அடக்குமுறையின் அழுத்தம் கண்டு அம்பேத்கரின் அறிவை கொண்டு சனாதனத்தை ஒழிக்க இங்கு பிறந்தார் ஒரு தலைவர் இன்று. பெரும் புயலாய் அடைமழையாய் ஒரு சிறுத்தை வந்து சீறியது. ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் வலியும் அன்று மாறியது. விடுதலை உணர்வு உழைக்கும் மக்களிடையே நன்றாய் ஊறியது. கக்கத்தில் இருந்த துண்டு தோளில் தானாய் ஏறியது. இதற்கு காரணம் அண்ணன், ஆசான், தலைவர், எழுச்சி தமிழர் அரசியல் களம் ஆடியது. நன்றி.
அந்த கக்கத்தில் இருந்த துண்டு தோளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்தி மட்டும், ஒரு டாக்குமெண்ட்ரி விஷயமா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பயணம் பண்ணியிருந்தேன். அப்ப என் கூட ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் நண்பர் ஒருத்தர் கூட இருந்தார். அவர் பெரும்பாலும் அந்த அறைகளுக்குள்ள உட்கார்ந்து ஆய்வுகள் எழுதுவது இது ரிலேட்டடான ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர். அவர் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் போய் நின்று ஒரு மக்கள்கிட்ட பேசும்போது, சும்மா திருமான்னு பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க வாங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கு, நீங்க அவர்கிட்டயே பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு லைட்டா சீன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அங்க பேசிக்கிட்டு இருந்த எங்க கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு, அந்த அண்ணனுக்கு ஒரு அப்போ 30 வயசு இருக்கும். அவர் ஈஸியா ஒரு வார்த்தை சொன்னார். அவர் மினிஸ்டரா இருக்கணும், சிஎம்மா இருக்கணும், டெப்டி சிஎம்மா இருக்கணும், இந்த எண்ணம் இந்த பேச்சு இப்படி இருந்தா தான் அவர் எங்களுக்கான தலைவர் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள நாங்க வரல. இந்த சமூகம் சோசியலி எங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருந்துச்சு. இந்த வர்ணாசிரம தர்மம் எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடைக்காம ஒரு இடத்த வச்சிருந்துச்சு. என் பட்டியல 2 ஆடு காணாம போயிருச்சுன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட என்னால முடியாது. எப்ப எங்களுடைய எழுச்சி தமிழர் திருமாவினுடைய அரசியல் அதிகாரம் பிறந்ததோ அப்போது எங்களால ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸை எடுப்பியா மாட்டியான்னு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு பெரிய பிரிவிலேஜ் எனக்கு கிடைச்சிச்சுன்றாங்க. அதாவது சாமானிய மக்களுக்கு இந்த சட்டத்தில் எனக்கு இது வேணும்னு கேட்கக்கூடிய ஒண்ணு கூட ஒரு பெரும் சமூகத்திற்கு ஒரு பிரிவிலேஜாக இருந்திருக்கிறது. அந்த பிரிவிலேஜ, அந்த உரிமைய வாங்கி தந்தது எங்களுடைய எழுச்சி தமிழர். சாகுமறை அவருக்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. பேசினவரு, அவர்கிட்ட நான் சும்மா உங்களை ப்ரொவோக் பண்றதுக்காக பேசினேன், நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு போனார். இதை ஏன் சொல்றேன்னா, எழுச்சி தமிழருடைய அரசியலை கைப்பற்ற வேண்டும், புறந்தள்ள வேண்டும் இப்படின்னு பல வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் எழுச்சி தமிழரை ஃபர்ஸ்ட் அவங்க இக்னோர் பண்ணி பார்த்தாங்க. அவரை இல்லாம எல்லாம் பண்ணிரலாம், தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, அவர் திரும்ப எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்க்கணுமோ அங்கெல்லாம் அவங்க இல்லாதப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்கறது அப்படின்னு வேலை பார்த்தாங்க. எடுபடல, துணிச்சலா நின்னாரு. அதற்கு பிறகு நீங்க எங்க கூட வாங்கல, எங்க கூட வாங்கல, எங்க கூட வாங்கலன்னு ஓன் பண்ணி கேட்டு பார்த்தாங்க. அதுக்கும் இந்த சிறுத்தை மசியல. அதற்கு பிறகு அவரை டிஸ்கிரெடிட் பண்ணணும்னு ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம் இப்ப இன்னைக்கு வந்த செய்தி சொல்றேன், ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வருது. திருமா அவர்கள் சரியாக போராடவில்லை, திருமா அவர்கள் இப்படி பண்ணியிருக்க வேண்டும், அப்படி பண்ணியிருக்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி கருதுகிறார், அப்படி கருதுகிறார். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து திருமா அவர்களை கேள்வி கேட்பாரா? அது ஒரு கேள்வின்னு இவங்க ஒரு கட்டுரை எழுதிட்டு வருவாங்களா? எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்தியா கூட்டணி என்பதை கட்டமைத்து வைத்து இந்தியா முழுவதும் அதனுடைய திசை என்னன்னு தீர்மானிப்பாரா? ஈஸியா அதுல ஓட்ட போடணும்னு அவங்க நினைப்பாங்களா? அதுக்கு திருமா அவர்களே பலியாகணும்னு அவங்க எழுதுவாங்களா? இது ஒரு கட்டுரைன்னு சொல்லி எடுத்துட்டு அவரை டிஸ்கிரெடிட் பண்றதை யார் மூலமா செய்யறாங்க? யார் மூலமா செய்யறாங்க? நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே செய்ய முயற்சி செய்கிறார்கள். அவங்களுடைய நோக்கம் திருமா அவர்கள் குறித்து, அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து சந்தேகத்தை எழுப்பி இந்த மக்களுக்கானவர் இவர் இல்லை என்கிற தோற்றத்தை உருவாக்கி, அப்படி ஒரு வெற்றிடம் உருவானால் அவர்களுக்கு தேவையான RSS பாஜக சங் பரிவார் கும்பலுக்கு தேவையான இலகுவான ஏற்புடைய யாரோ ஒரு நபரை இங்க பிளான்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இது நீ நினைக்கிற மாதிரி ஆட்டு கூட்டம் கிடையாது, சிறுத்தைகளின் கூட்டம். இது ஓங்கி பார்த்தாலே டர் தான் உனக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த டிஸ்கிரெடிட்டிங் ஏன் நடக்கிறது, அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது, முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து மதசார்பின்மை காப்பதற்காக, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விழுமியங்களை காப்பதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரும் தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார். நேற்று சுதந்திர தினத்தில் பேசிய நரேந்திர மோடி
இந்தியா என்கின்ற வார்த்தையை 48 முறை பயன்படுத்தி இருக்கிறார். பாரதம் என்ற வார்த்தையை 58 முறை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பாரதம் என்கின்ற வார்த்தைக்கு கோல்வால்கர் ஒரு அர்த்தம் எழுதியிருக்கிறார். பாரதம் என்பது இந்துக்களுக்கான வார்த்தை. பாரதி என்றால் இந்து, பாரதம் என்றால் இந்துக்களின் நாடு என்று கோல்வால்கருடைய புத்தகத்தில் எழுதி அதனுடைய திருத்தப்பட்ட வடிவத்திலும் அதுதான் இடம்பெற்றிருக்கிறது. NCERT பாடப்புத்தகத்திலிருந்து அத்தனையிலும் பாரதம் பாரதம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாரதமயமாக்கல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மதசார்பின்மையை முடித்து கட்டுவதற்கான வேலை. இந்த மதசார்பின்மையை முடித்து கட்டுவதற்கான வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கெல்லாம் தேவைப்படுவது ஒரு ஒற்றுமைக்கான கருவி. அந்த ஒற்றுமைக்கான ஆயுதமாக மதசார்பின்மை என்கின்ற தத்துவத்தை வலியுறுத்தி அரசியல் அவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். இந்த இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உரையாடல்கள் மொத்தத்திலும் அவர் ஒருத்தர் தான் சொன்னார். அவன் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். ஒரு சிலர் சொன்னாங்க அவன் இன்னும் கோர்ட்டை கை வைக்கல, அவன் இன்னும் அதை கை வைக்கல, அவன் இன்னும் இதை கை வைக்கல, சங்கி கடைசியா கோர்ட்டுக்கு தான் வருவான். சங்கி வந்ததே கோர்ட்டுக்கு தான், கடைசியா இல்ல, அவன் வந்ததே கோர்ட்டுக்கு தான். அவனுக்கு இப்போது வரைக்கும் இந்து ராஷ்டிரத்திற்கும் அவன் விரும்பும் அத்தனைக்கும் தடையாக இருக்கின்ற ஒரே வார்த்தை செக்குலர் என்கின்ற வார்த்தை. அதை அடையாளப்படுத்தி நமக்கெல்லாம் சொன்னவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். அதுதான் அவனுக்கு தொடர்ந்து உறுத்தலாக இருக்கிறது. அவரை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். சிறுத்தைகளினுடைய நம்முடைய தமிழர்களினுடைய ஒரே கடமை அவரை பாதுகாப்பது. அவரை பாதுகாப்பது அவரை பாதுகாப்பது அவரை பாதுகாப்பது என்பது அவரை பாதுகாப்பது அல்ல, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை பாதுகாப்பது. அம்பேத்கரோடு கூட நின்ற எத்தனையோ தலித் தலைவர்கள் திசை மாறி போனார்கள், ஒரு அமைச்சர் பதவிக்காக எங்கெங்கோ போனார்கள். ஆனால் அப்படி அல்ல. இந்த பெரும்பான்மை என்னை ஏற்காது, அது ஏற்க வேண்டும் என்றால் நான் சனாதனத்தின் பக்கம் நிற்க வேண்டுமா என்றால் அப்படிப்பட்ட பெரும்பான்மை தேவையில்லை. இந்த மக்கள் ஒரு நாள் என்னுடைய அரசியலை புரிந்து கொள்வார்கள், அணிதிரள்வார்கள் என்று அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பின் பலனை அவருக்கு கொடுக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை. தமிழர்களுடைய அடையாளமாக நாடாளுமன்றத்தில் உங்கள் குரல் என்றும் ஒலிக்க வேண்டும், அதை ஆதரித்து நாங்கள் என்றும் பேச வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு இந்த மேடையை எங்களுக்கு கொடுத்து ஊடகவியலாளர் அரங்கம் என்ற ஒரு அரங்கத்தை உருவாக்கி அந்த அரங்கத்திலேயே உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடி எங்களுக்கு இந்த பெரும் வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு மதசார்பின்மை காப்போம் என்கின்ற உறுதிமொழியோடு விடைபெறுகிறோம். நன்றி.